உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. உதிக்கின்ற செங்கதிரோனும் நெற்றியின் மையத்தில் இடுகின்ற செந்தூரத் திலகமும் ஞானம் கைவரப் பெற்றவர்களே மதிக்கின்ற மாணிக்கமும் மாதுளை மலரும் தாமரை மலரில் தோன்றிய லக்குமி துதி செய்கின்ற மின்னற் கொடியும் மென்மணம் வீசும் குங்குமக் குழம்பும் ஆகிய திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையே எனக்கு மேலான துணையாவாள். நவராத்திரி விழா என்பது மக்களை துன்புறுத்தி வந்த மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி 9 நாட்கள் போரிட்டு 10வது நாளில் அவனை வதம் செய்து வெற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை நினைவு கூறும் வகையில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நவராத்திரி அம்பாளுக்கு மிகவும் விருப்பமான பண்டிகை. பகலும் இரவுமாக 9 நாட்கள் பூஜை செய்வது நவராத்திரி விரதம். ஆண்டுக்கு 4 முறை நவராத்திரி வந்தாலும் புரட்டாசி அமாவாசைக்கு பின்வரும் சாரதா நவராத்திரியைத்தான் அனைத்து மக்களும் கொண்டாடுகிறார்கள். நவராத்திரி விழாவை தமிழகத்தில் பொம்மை கொலு என்றும், வங்கத்தில் துர்கா பூஜை எனவும், வடக்கே ராம் லீலா உற்சவமாகவும், கர்நாடகா குலசேகரப்பட்டணம் குலுமணாலி போன்றவற்றில் தசரா பண்டிகை எனவும் கூறுகின்றனர். நவராத்திரி வழிபாடு செய்யும் வழிமுறைகளை தேவி பாகவதம் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. புரட்டாசி அமாவாசை அடுத்த பிரதமை தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும். நவராத்திரிக்கு முதல் நாள், அதாவது அமாவாசை தினத்திலேயே பூஜைக்கு வேண்டியவற்றை சேகரித்து அன்றைய தினமே பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை பொருட்களை சேகரிக்க வேண்டும். அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளிலும் அம்பிகை கொலுவிருக்கிறார். அவள் அருளால் தான் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன. இதை உணர்த்துவதற்காகவே கொலு வைக்கப்படுகிறது. 9, 7, 5 என ஒற்றைப்படை வரிசையில் கொலு வைக்க வேண்டும். பிரதமை முதல் திருதியை வரையில் கிரியா சக்தியாகிய துர்கா தேவியையும், சதுர்த்தி முதல் சஷ்டி வரையில் இச்சா சக்தியாகிய மகாலட்சுமியையும், சப்தமி முதல் நவமி வரையில் ஞான சக்தியாகிய சரஸ்வதியையும் வழிபாடு செய்து தசமியில் நவராத்திரியை நிறைவு செய்வது வழக்கம். மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டீஸ்வரி போன்ற தேவியரின் மந்திரங்களை 9 நாளும் சொல்லி பூஜை செய்வது நலமாகும். 9 நாளும் விரதம் இருந்து அன்னையை வழிபடும் கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும். குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் ஓங்கும். இளம் பெண்கள் கல்வி, இசை போன்றவற்றில் சிறப்படைவார்கள். இல்லத்தில் செல்வம் சேரும். சுமங்கலி பெண்களை இவ்விரத நாள்களில் வீட்டுக்கு அழைத்து அவர்களை பராசக்தியாக பாவித்து கொலுவின் அருகில் அமரச் செய்து வணங்கி மஞ்சள், குங்குமம், பட்டு, தாம்பூலம் என்பவற்றை வழங்குவார்கள். நவராத்திரியின் 9ஆம் நாளாகிய மகா நவமி அன்று சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை என்றும் சிறப்பாக கூறுவர். புத்தகங்கள் சரஸ்வதி தேவியின் உறைவிடம். கலைப்பொருட்கள், இசைக்கருவிகள், தொழிற்கருவிகள் முதலிய ஆயுதங்களுக்கும் அதிபதி அவளே. இந்த நாட்களில் கொண்டைக்கடலை, கடலைப்பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பயறு வகைகளுடன் விதவிதமான நைவேத்தியங்களை நாளுக்கு ஒன்றாக படைத்து வழிபட வேண்டும். பராசக்தியின் பாடல்களை வீடுகளிலும் கோவில்களிலும் பாடி அன்னையை ஆராதிப்பது மிகவும் சிறப்புடையது. உலகின் ஆதார சக்தியாய் விளங்கும் அன்னை பராசக்தி ஒவ்வொரு தலங்களிலும் வெவ்வேறு திருநாமங்களில் அருள்பாலிக்கிறாள். அந்த வகையில் திருச்செந்தூர் அருகில் உள்ள கடற்கரை பட்டினமாகிய குலசேகரன் பட்டினத்தில் முத்தாரம்மன் என்னும் பெயர் கொண்டு கருணை மழை பொழிந்து கொண்டிருக்கிறார் உலகிற்கும் நாயகி. அம்மையும் அப்பனுமாக காட்சியளிக்கும் அற்புத தெய்வமாம் அன்னை முத்தாரம்மன் கோவிலில்
ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா பெருந்திருவிழா உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்தியாவில் மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெறும் தசரா பெருந்திருவிழாவுக்கு அடுத்து மிக பெரிய அளவில் இங்குதான் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை முத்தாரம்மன் இங்கு சக்தி வாய்ந்தவளாக காட்சியளிக்கிறாள். தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு முத்தான வாழ்வை அருள்கிறாள். முத்தாரம்மன் அருகே ஒரே பீடத்தில் சுவாமி ஞானமூர்த்தீஸ்வரர் வீற்றிருப்பது இந்த ஆலயத்தின் முக்கியமான சிறப்பாகும். இதுபோல அம்மனும் சிவனும் ஒரு சேர வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி புரிவது இந்த தலத்தில் மட்டுமே. இத்திருத்தலத்தில் பரமேஸ்வரன் ஞானமூர்த்தீஸ்வரராக மனித வடிவில் உள்ளார். அவருடைய திருக்கோலம் மீசையுடன் உள்ளது. அவர் தனது வலது கையில் செங்கோலை தாங்கியுள்ளார். இடது கையில் திருநீற்று கொப்பரை வைத்துள்ளார். இந்த ஆலயத்தில் நடைபெறும் தசரா திருவிழா உலக புகழ் பெற்றதாகும். புரட்டாசி மாதம் வரும் அமாவாசைக்கு மறுநாள் கொடியேற்றத்துடன் தசரா விழா தொடங்குகின்றது. கொடியேற்ற தினத்திற்கு முந்தைய இரவில் சுவாமி, அம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு காப்பு கட்டப்படுகின்றது. முதல் நாள் துர்க்கை கோலத்தில் அம்மன் காட்சி தருவாள். இரண்டாம் நாள் விஸ்வகர்மேஸ்வரர் கோலத்திலும், மூணாம் நாள் பார்வதி கோலத்திலும், நான்காம் நாள் பாலசுப்பிரமணியர் கோலத்திலும், ஐந்தாம் நாள் நவநீத கிருஷ்ணன் கோலத்திலும், ஆறாம் நாள் மகிஷாசுர மர்தினியாகவும், ஏழாம் நாள் ஆனந்த நடராஜராகவும், எட்டாம் நாள் அலைமகள் கோலத்திலும், ஒன்பதாம் நாள் கலைமகள் கோலத்திலும் வீதி உலா வருகிறார். 10வது நாள் மகிஷாசுர மர்தினி கோலம் கொண்டு கடற்கரையில் அமைந்திருக்கும் சிதம்பரேஸ்வரர் கோவில் வளாகத்தை நோக்கி அம்மன் புறப்பாடு நடைபெறுகின்றது. அங்கு மகிஷாசுர வதம் நடைபெறும். முதலில் மகிஷனின் தலை, அடுத்து சிம்மத்தலை, பின்னர் மகிஷாசுரனின் தலையினையும் கொய்து வெற்றி கொடி நாட்டுகின்றாள். மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு மறுநாள் காலை பூஞ்சப்பரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அன்னை அருள் புரிவாள். மாலையில் கோவிலை அம்மன் வந்தடைந்த பின்னர் கொடி இறக்கப்படுகின்றது. தொடர்ந்து சுவாமி, அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளின் காப்புகளும் களையப்படுகின்றது. இதேபோல காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் தங்கள் காப்புகளை களைந்து விடுகின்றனர். 12ஆம் நாள் பகலில் முத்தாரம்மனை குளிர்விப்பதற்காக குடம் குடமாக பாலாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. இத்துடன் தசரா திருவிழா இனிதுடன் நிறைவடைகிறது. ஓம் ஞானமூர்த்தீஸ்வரரே போற்றி. ஓம் முத்தாரம்மனே போற்றி.